அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 7 நாட்களில் மட்டும் 50 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். திமுக ஆட்சியில் அப்பா என்று தன்னை அழைக்க வேண்டும் என்று கூறுகிற அப்பா ஸ்டாலின் அவர்களே, கடந்த 7/4/2025 முதல் 13/4/2025 வரை 7 நாட்களில் 50 போக்சோ மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் கதறக்கூடிய கதறல் உங்கள் காதுகளுக்கு கேட்காதா என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த 7 நாட்களில் 32 போக்சோ சட்டங்களும் 18 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டங்கள் என 50 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 7ஆம் தேதி, அதாவது 7/4/2025 அன்று 8 போக்சோ வழக்குகளும், அதே போன்று 8ஆம் தேதி 6 வழக்குகளும், 9ஆம் தேதி 7 வழக்குகளும், 10ஆம் தேதி 4 வழக்குகளும், 11ஆம் தேதி 9 வழக்குகளும், 12ஆம் தேதி 10 வழக்குகளும், 13ஆம் தேதி, அதாவது தற்போது வரை 7 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 3 வயதிலிருந்து 80 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகிறது. 13ஆம் தேதி இன்று தற்போது வரை 6 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 63 வயது முதியவர் சுப்பிரமணி என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மளிகை கடைக்கு சென்ற கல்லூரி மாணவி பாலியல் ரீதியாக தொந்தரவு அளித்திருக்கிறார். மளிகை கடை உரிமையாளர் 55 வயதான அமுல்ராஜ் மற்றும் அவரது நண்பர் முத்துக்குமார் போக்சோ வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள். 2 பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். கோவை மாவட்டம் தெற்கு உக்கடம் பகுதியில் 2 குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக செல்வகுமார் என்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கியிருக்கிறார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த செந்தில்குமார் என்பவர் போக்சோ வழக்கில் சிக்கியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா, வயது 32, அதாவது தீயணைப்பு துறையிலே நிலைய அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். 8ஆம் வகுப்பு மாணவிக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்ந்து பாலியல் குறுஞ்செய்திகளை அனுப்பி தொல்லை கொடுத்திருக்கிறார். மாணவியினுடைய தாய் அளித்த புகாரின் பேரில் ராஜேஷ் கண்ணா போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிக்கியிருக்கிறார். அதே போன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த துணிக்கடை உரிமையாளர் பெருமாள் என்பவர் சிக்கியிருக்கிறார். இன்று ஒரு நாள் மட்டும், அதாவது தற்போது வரை 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி, அதாவது 12/4/2025 நேற்று மட்டும் 10 பெண்களுக்கு எதிரான போக்சோ மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் 9 வயது மதிக்கத்தக்க சிறுமியை மிரட்டி பாலியல் புகார், அந்த பாலியல் தொடர்பான வீடியோ பதிவு செய்து அதனை மிரட்டி இருக்கிறார்கள். நாகர்கோவில் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போன்று கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 2 இடங்களில் 17 வயது சிறுமி 2 இளைஞர்கள் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக வினித் என்பவர் மீது போக்சோ அந்த வழக்கின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவில் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவருடைய புகைப்படத்தை வைத்து மிரட்டிய இளைஞர் பிரகாஷ் என்பவர் போக்சோ சட்டத்தில் சிக்கி இருக்கிறார். சென்னை அருகே இருக்கக்கூடிய 2 முறை போக்சோவில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக லட்சக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் பயிலக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநகரமாக இருக்கிறது. அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவிலே பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக சந்தோஷ் என்கிற 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஜாமீனில் வரக்கூடிய இந்த குற்றவாளிகள் தொடர்ந்து கண்காணிப்பதில்லை. இவர் மீது நெருக்கடிகளை கொடுத்து காவல்துறை இவருக்கு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்காது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக வெளிமாநிலத்திற்கு கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் இவர் மீது இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 1ஆம் வகுப்பு பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி விஜயகுமார் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். இப்படி ஒரே நாளில் இவ்வளவு சம்பவங்கள், ஏறக்குறைய 6 போக்சோ சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம்
அதாவது பெராலிஸ் நோயாளியால் பாதிக்கப்பட்டு படுக்கையில இருக்கக்கூடிய 25 வயது மதிக்கத்தக்க மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாட்ஷா என்பவர் தலைமறைவாகி இருக்கிறார். அவரை பிடிக்க முடியவில்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வட்டார வளர்ச்சி அலுவலர் பரமசிவம் 35 வயது மதிக்கத்தக்க பெண் பணியாளருக்கு பாலியல் ரீதியான சீண்டல் கொடுத்திருக்கிறார். அவருக்கு உடந்தையாக இருந்த உதவியாளர் கணேசனும் இருந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் பிடிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 57 வயது மூதாட்டியை மது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்த ஐயப்பன் என்ற 21 வயது மதிக்கத்தக்க இளைஞர் சிக்கியிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் வீட்டில் தனியாக இருந்த 75 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சந்துரு என்ற 23 வயது இளைஞர் சிக்கியிருக்கிறார். இதே போன்று 11ஆம் தேதி 9 சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூத்தாடி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல் போஸ்கோ வழக்கிலே இளைஞர் சக்திவேல் என்பவர் சிக்கியிருக்கிறார். அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கர்ப்பமாக்கிய விழுப்புரத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற நபர் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் மேலும் 15 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கர்ப்பமாக்கிய மற்றொரு இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கியிருக்கிறார். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 11ஆம் தேதி 3 சம்பவங்கள் போக்சோ சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பள்ளி சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சதீஷ் என்கிற இளைஞர் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். அதே போன்று நெல்லை அருகே 8 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 சிறுவர்கள் போக்சோவில் சிக்கியிருக்கிறார்கள். சென்னை கோயம்பேடு அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆபாசம் படமெடுத்து மிரட்டிய ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் சிக்கியிருக்கிறார். திருவாரூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை எடுத்த சரவணன், சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு ரகசியமாக திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கியது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விஷ்ணு என்பவர் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். இப்படி ஒரே நாளில் இவ்வளவு சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. 10ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே 9ஆம் வகுப்பு மாணவி புகைப்படத்தை நிர்வாணமாக மார்பிங் செய்து நண்பர்களோடு கலையரசன் உட்பட 5 பேர் அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். போக்சோ சட்டத்திலே சிக்கியிருக்கிறார்கள். நெல்லை அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த கண்ணன் என்பவர் அதே போன்று இளைஞர் சின்னத்துறை என்பவர் போக்சோவில் சிக்கியிருக்கிறார்கள். அதே போன்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவிக்கு பேராசிரியர் ஒரு பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற கல்லூரி படிக்கக்கூடிய காலத்திலேயே வேதியியல் துறை பேராசிரியராக இருந்த அந்த பேராசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வரக்கூடிய நர்சிங் மாணவிக்கு அதன் உரிமையாளர் ஜாதித் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவிலே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை 9ஆம் தேதி சென்னை பெரம்பூர் அருகே 17 வயது சிறுமியை கட்டாய திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய அந்த கணவர் உட்பட மற்ற சிலர் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே வீட்டு அருகே விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை 65 வயது முதியவர் மணி என்பவர் பிடிபட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை எடுத்து 60 வயது முதியவர் ராமச்சந்திரன் பிடிபட்டிருக்கிறார். அரியலூரில் ஜெயங்கொண்டம் அருகே மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய முதியவர் ரவி என்பவர் சிக்கியிருக்கிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அதாவது தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் தப்பி ஓடியிருக்கிறார். அவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதி என்பவர் பின்னால் தெரிய வந்திருக்கிறது. சென்னை அண்ணா நகரில் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு 22 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 5 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்திலே 75 வயது மூதாட்டியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த 40 வயது மதிக்கத்தக்க நபர் தலைமறைவில் இருக்கிறார். 8ஆம் தேதி ராணிப்பேட்டை கல்மேல் குப்பம் என்கிற பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 15 வயது சிறுமியை பொன்ராஜ் என்பவர் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். ஒரு சிறுமி வீட்டில் தனியாக இருக்க முடியாத அளவிற்கு திமுகவின் ஆட்சியின் லட்சணம் இருப்பதாக அந்த மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 1 வயது வளர்ப்பு மகளை பாலியல் வன்கொடுமை செய்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த வளர்ப்பு தந்தை பிடிபட்டிருக்கிறார். 1 வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது அதாவது துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. அது என்ன இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தில் இந்த ஆட்சி இருக்கிறது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் சிறுமியை கடத்து பாலியல் தொல்லை அளித்த நேபாள நாட்டு இளைஞர் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். தேனி ஆண்டிப்பட்டி அருகே வீடு புகுந்து 55 வயது பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை செய்த பெரிய கருப்பன் என்ற நபர் சிக்கியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் நவீன் சிக்கியிருக்கிறார்.
வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே நர்சிங் கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி ராகவன் வன்கொடுமை சட்டத்திலே சிக்கியிருக்கிறார். 7ஆம் தேதி தஞ்சாவூரில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள். பூக்குளத்தைச் சேர்ந்த 65 வயது மதிக்கத்தக்க கணேசன் என்பவர் பிடிபட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஆசிரியர் தனபால் என்பவரே இந்த போக்சோ வழக்கிலே சிக்கியிருக்கிறார். ஒரு கல்லூரியில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிற்கு ஆசிரியர்கள் தான் குரு, கடவுளுக்கு நிகராக போற்றப்படுகிறார்கள். அவர்களே பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவிலே வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் சிறுமிகளுக்கு, குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜான் ஜபராஜ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்து 4 நாட்கள் ஆகிறது. ஏறக்குறைய 1 வாரம் கழித்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே அவர் பிடிபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கோவை அருகே வீட்டில் தனியாக இருந்த 85 வயது மூதாட்டி பாலியல் தொல்லை அளிக்கக்கூடிய கட்டிட தொழிலாளி நாட்டிமுத்து சிக்கியிருக்கிறார். சென்னை ஜாம்பஜார் பகுதியில் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்து 80 வயது மூதாட்டி பாலியல் தொல்லை கொடுத்த பால்ராஜ் என்பவர் பிடிபட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இளம்பெண்ணிடம் நெருங்கி பழகி 3 முறை கருக்கலைப்பு செய்த காதலன் செல்வகுமார் என்பவர் சிக்கியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்திலே வட்டி கட்ட தாமதமானால் கந்து வட்டியை கொடுத்த நபர் பாலியல் தொல்லை கொடுத்து அதற்கு சமமாக தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் ஒரு பெண்ணிற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதோ அந்த அளவிற்கு உச்சகட்ட பாதிப்பு 1 வயதில் இருந்து 80 வயது வரை பெண்களை விட்டு வைக்காத காமுகர்களுடைய இந்த உச்சகட்ட பாலியல் விளையாட்டுகளும் லீலைகளும் அத்துமீறல்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 1 வாரத்தில் 7ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 13ஆம் தேதி தற்போது வரை 30 பெண்களுக்கு எதிரான போக்சோ மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 7 நாட்களில் 32 போக்சோவும் 18 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளும் பதிவாகி ஒட்டுமொத்த தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக திமுக ஆட்சியில் இந்த தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியால் தமிழகத்தில் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் என அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.